கொஞ்சமாக இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோம். சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம குருமா தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான குருமா, ப்ளைனாக எதுவுமே இல்லாமல், காய்கறிலாம் இல்லாமல் வெறும் வெங்காய தக்காளி முந்திரி போட்டு ஒரு குருமா தான் வைக்க போகிறோம். குருமா வச்சு முடித்த உடனே நம்ம சில்லி பரோட்டாவும் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு சுருள் பட்டை, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர பட்டை, கல்பாசி 1. இதில் பார்த்திங்கன்னா நான் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நம்ம 1.5 வெங்காயம் மட்டும் இப்போ குருமாக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம 1.5 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ மூடி வச்சு மூடிடுவோம், நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு முந்திரி, 1/2 முடி தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொருன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு 3/4 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த பரோட்டாவை பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பரோட்டா பண்ணோம்னா மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி சில்லி பரோட்டா பண்ணிவிடுங்க. அப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. குருமா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். நான் 1.5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். 3 பரோட்டா நம்ம பிச்சு வச்சுருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகாய் இப்படி கீறி போட்டுக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா குருமாலையும் உப்பு இருக்குது, பரோட்டாவிலையும் உப்பு இருக்குது. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1.5 தக்காளியை இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் புதினா சேர்த்துப்போம், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து குருமா சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் முட்டை போட்டு பரோட்டா பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குருமா சேர்க்கணும். இப்போ நான் முட்டை போட போகிறதில்ல, அதனால் 2 கப் அளவுக்கு குருமா சேர்த்துருக்கேன். நம்ம நல்லா பிச்சு வச்சுருக்கிற இந்த
பரோட்டாவை கூட சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே, நான் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பத்தலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு குருமா ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோம். கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சிம்பிளான இந்த குருமாவும் சில்லி பரோட்டாவும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.